Welcome everybody. Let's dive into bullish and bearish relative scenario on Cadena. Cadena வந்து நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அம் இதுல ஒரு 5 இயர் ஸ்ட்ரக்சர் ஃபார் டான்ஸர் செஞ்சிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு சொல்லினான் எங்களுடைய அடுத்த ரிட்ரேஸ்மெண்ட் வந்து எங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தரும். இதுல டைரக்ட்டா ஃபார் டான்ஸர் போறது. அதான் எங்களுடைய ஹையஸ்டான ப்ராபபிலிட்டியா இருந்தது. உங்களுக்கு தெரியுமென்றால் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் நாங்க நெடுலும் சொல்லியொண்டிருக்கிறோம். ஸோ நீங்க வெளியால ஜூம் பண்ணினீங்கள் என்றால், இப்ப பிக் பிக்சர பார்த்தீர்கள் என்றால், கதையின வந்து பேரிஷா தான் இருக்குதுண்டு. ஸோ லோவர் பிரைஸஸ்க்கு போணும். டைரக்ட்டா போணும். இல்லாட்டிக்கு கொஞ்சம் ஒரு பவுன்ஸ் செஞ்சுட்டு இப்போ டவுன் சைட் தான் போறோம்ண்டு. அண்ட் இப்ப பிரைஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கு. இதுலேருந்து டவுன் சைட் போயிருக்கு. ஸோ எங்களுக்கு அந்த சார்ட் வந்து அப்படி காட்டியிருக்கு. அண்ட் இதுல வந்து ஸ்டில் நோ சேஞ்சஸ். எனக்கு வந்து இப்ப இந்த சார்ட் இப்ப பாக்கக்க எனக்கு வெரி பேரிஷா இருக்குது. ஸோ பிட்காயின் வந்து ஒரு பிக் புல் மார்க்கெட்ல இருக்குது. அண்ட் கதேனா ஜஸ்ட் நாங்க சொல்லிய மாதிரி ஃபார் டவுன் சைட் தான் போயோன்ருக்குது. ஸோ இது வந்து நான் நினைக்கிறேன் சைட்வேஸா இப்ப போயோன்ருக்கலாம். அஸ் லாங் அஸ் பிட்காயினும் வந்து ஒரு புல் மார்க்கெட்ல இருந்தென்றால். இப்ப நான் நினைக்கிறேன் பிட்காயின் ஒரு பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணி என்றால், இப்ப மேபி கதைனா இதுலேருந்து ஜஸ்ட் இன்னும் லோவரா போலாம். ஒரு டெட் ப்ராஜெக்ட்டாவும் இருக்கலாம்ன்னு நான் நினைச்சுக்கொண்டிருக்கிறேன். என்றால் உங்களுக்கு நோ சைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெங்த் இல்ல காட்டுது. நான் இப்ப ஸ்டில் ஒரு புல்லிஷான சினாரியோ வச்சிருந்தேன் நான். இந்த சினாரியோல கொஞ்சம் இன்னும் ஃபார் ஹையர் போலாம்ன்னு ஒரு 1, 2, 3, 4, 5 ஸ்ட்ரக்சர். ஸோ இது ஸ்டில் பாசிபிள். ஏனென்றால் நாங்க வந்து இந்த லோ இன்னும் எடுக்கல. இந்த அம் ஏப்ரல் லோவ. ஸ்டில் நாங்க ஒரு 1, 2, 3, 4, 5 என்று சொல்லலாம். பட் இது வந்து இதுல ஒரு 86 ஃபிபனாச்சி டச். இது வந்து லோ ப்ராபபிலிட்டி ஒரு செகண்ட் வேவ் உண்டு. பட் ஸ்டில் பாசிபிள். ஆனால் அதான் எனக்கு லோவர் ப்ராபபிலிட்டி. ஆனால் அதான் ட்ரேடிங்ல ஒரு நாளும் சர்டனிட்டி இல்ல. இந்த இந்த சினாரியோ நாங்க ஸ்டில் வந்து எங்கட இதுல வச்சிருக்கோம். பட் அதான் சொல்லிய மாதிரி அ இப்போதைக்கு இந்த சினாரியோ வந்து எனக்கு இப்ப மோர் இம்ப்ராபபிலிட்டிஸா ஷிஃப்ட் பண்ணிட்டுருக்குது. இதுல வந்து நாங்க மேபி இன்னும் லாங்கா ரேஞ்சா போலாம்ண்டு. ஏனென்றால் பிட்காயின் வந்து நாங்க சொல்லிய மாதிரி ஃபார் ஆல் டைம் ஹை தான் பார்த்துக்கொண்டிருக்கிறோம். ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல. ஸ்டில் ஒரு பிக்கர் கரெக்ஷன் நடக்கலாம் டூ 90Kக்கு அப்படின்னும். பட் நாங்க ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் பார்த்துக்கொண்டிருக்கிறோம். அண்ட் அது நடந்தென்றால் கதைய நான் நினைக்கிறேன் அதுல இன்னும் வந்து லாங்கா ரேஞ்ச் பண்ணலாம்ண்டு இந்த சைட்வேஸ்ல. பெயிண்ட் வந்து நாங்க ஸ்டில் ஃபார் த ஆன்சர் போலாம்ண்டு. இப்ப பிட்காயினும் ஒரு பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்றோம். இல்லாட்டி இதுலேருந்து டைரக்ட்டா போலாம்ண்டு. இதுல எனக்கு என்ன பிடிக்கலண்டா இந்த சினாரியோல, ஸோ இதான் இந்த பேரிஷான சினாரியோ. எல்லாம் 1, 2, 1, 2 இதுவும் இப்போ ஒரு 1, 2 இருந்துட்டு, இதுல வந்து ஒரு 0.382 ஃபிபனாச்சி டச் இப்ப இந்த லாஸ்ட் செகண்ட் வேவ்ல. அது வந்து ஒரு அன்காமன் டார்கெட் ஏரியா ஃபார் அ செகண்ட் வேவ். ஸோ அதுக்காண்டி இதுவும் வந்து ப்ராபபிலிட்டிஸ் இப்ப குடுக்குறதுக்கு வந்து அவ்வளோ ஹை எண்ட் இல்ல. ஏனென்றால் இதுல வந்து இப்போ ஒரு பிக் 1, 2 இதுலயும் ஒரு 1, 2 என்றா இதுல வந்து ஒரு 86 ஃபிபனாச்சி டச். இதுல வந்து ஒரு 0.382 ஃபிபனாச்சி டச். ஸோ இதுவும் வந்து எங்களுக்கு அவ்வளாண்டு ஹை எண்ட் ப்ராபபிலிட்டின்னு சொல்லலாது. அதான் மேபி இன்னும் மோர் ஒரு வேறு ஸ்ட்ரக்சராவும் இருக்கலாம். இப்படி ஒரு சினாரியோல சாரி இந்த சினாரியோ நாங்கள் அதான் சொல்லிய மாதிரி அப்சைட் போயிட்டு பெயின் ஃபார் த ஆன்சர் வர்றது. அது இப்போதைக்கு நான் அப்படி பார்க்கல. பட் மேபி இப்படியும் இருக்கலாம். எல்லாம் 1 இதுல முடிச்சுட்டு, இப்ப எல்லாம் ஒரு A, B, C இதுல செகண்ட் வேவ் முடிச்சுட்டு, இப்ப இதுல இப்போ ஒரு 1 ஒரு 2 இதுல முடிச்சுட்டு, ஸோ இதுல வந்து இப்போ ஒரு பவுன்ஸ் ஹேப்பன் பண்ணும் நினைக்கிறேன். கதைனாக்கு. ஸோ இதுல வந்து ஒரு பவுன்ஸ் ஹேப்பன் பண்ணும். எங்களோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து இந்த இந்த ஏரியா. இத நாங்க பிரேக் பண்ணி நாங்க இந்த 86 ஃபிபனாச்சிய 0.663ல இத நாங்க பிரேக் பண்ணினாங்க என்றால், அப்படியே வந்து பின் எங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா வரும். இதுவும் பின் எங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரும். இதையும் நாங்க பிரேக் பண்ணினாங்க இந்த 86 ஃபிபனாச்சிய இதுக்கு மேல போனாங்க என்றால், பின்ன சொல்லிய மாதிரி அப்படியே ப்ராபபிலிட்டி ஷிஃப்ட் பண்ணும். இந்த சினாரியோ சாரி இந்த சினாரியோ நடந்துட்டு ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் ஹையரா போலாம்ன்ட்டு. பட் அதான் இதுல நினைக்கிறேன் ஒரு பவுன்ஸ் திரும்ப ஹேப்பன் பண்ணும். அது இப்ப பார்க்கணும். இது அகைன் ஒரு அ ஒரு 1, 2 செட்டப்பா. ஸோ இந்த சினாரியோல அம் 1, 2, 1, 2 இதுல செஞ்சுட்டு பெயிண்ட் ஃபார் த ஆன்சர் வர்றோமா? இல்லாட்டி இல்ல டைரக்ட்டா போறோம். ஏனென்றால் அதன் சொன்ன மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ நாங்க ஃபார் த ஆன்சர் தான் பார்த்துக்கொண்டிருக்கிறோம். இதுல என்ன நடந்தென்றாலும் அது வந்து எங்களுக்கு ஒரு இதுவும் இல்ல. ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஏனென்றால் நாங்க ஃபார் த ஆன்சர் தான் பார்த்துக்கொண்டிருக்கிறோம். அதான் இப்ப இதுல வெரி இம்பார்ட்டன்ட். இதுல 1 மோர் லோ எடுத்தோனாங்க என்றால், இப்ப இதுவும் இன்வாலிட். இந்த புல்லிஷான சினாரியோ இதுலேருந்து நாங்கள் அப்சைட் போறதுக்கு. ஸோ அதான் இந்த சினாரியோ சொல்ல மாதிரி நாங்க இன்னும் கொஞ்சம் ஃபார் ஹையரா போயிட்டு பெயின் ஃபார் த ஆன்சர் வேணாம். இல்ல 1, 2
இல்லாட்டி ஒரு ஏ, பி, பின்ன சி ஃபார் த ஆன்செட் வரலாம். ஸோ அதான் எங்களுக்கு வந்து இப்ப வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. இதெல்லாம் பிரேக் பண்ணியா தான் நாங்க பேருந்து இன்னும் மோர் புல்லிஷா வரணும். பட் இப்போதைக்கு நான் வந்து பேரிஷா தான் இருக்கிறேன். பட் இந்த லோக்கல் சினாரியோல நான் ஒரு பவுன்ஸ் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அதுலேருந்து நாங்க பேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோணும். எந்த சினாரியோ நடந்துட்டு இருக்குன்னு. எல்லாம் 1, 2ஆ இல்லாட்டிக்கு அம் இந்த சினாரியோல நாங்கள் 1, 2, 3, 4, 5 செய்றோமா, ஸோ இதுலேருந்து 1, 2 இப்ப எல்லாம் ஒரு 3 இதில ஸ்டார்ட் பண்ணிட்டு, பின்ன ஒரு 4, 5 இதில ஸ்டார்ட் பண்ணலாமா? பட் அதான் இல்ல எனக்கு இந்த 86 ஃபிபனாச்சி பிடிக்கல. இல்லாட்டிக்கு இதுலேருந்து டைரக்ட்டா நாங்க வந்து ஃபுட் ஆன்செட் இதுலேருந்து போறோமாண்டும் இருக்கலாம். பட் அதான் எங்களுக்கு முதல் வந்து இல்ல இப்ப அம் யா ஒரு பவுன்ஸ் ஹேப்பன் பண்றதுக்கு தான் பேருந்து எங்களுக்கு தெரியும். எந்த சினாரியோ நடந்துட்டு இருக்குன்னு. பட் அதான் சொல்லிய மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல ஒரு மாற்றமும் இல்ல. ஸோ அதுக்காண்டி இந்த அப்டேட்டும் நான் ஷார்ட்டா செய்ய போறேன் நான். ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அப்டேட் செய்ய போறேன் நான். அ இந்த வீடியோ வந்து கணக்கா ஆட்கள் பார்க்குறாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் இதில நெறைய பேர் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு. அதுக்கான இந்த வீடியோஸும் நான் செய்றேன். பட் இப்போதைக்கு இது புல்லிஷான சார்ட்டா இல்ல எனக்கு. எனக்கு ஜஸ்ட் டெத் ப்ராஜெக்ட் மாரி இருக்குது. பட் அதான் எங்களுக்கு மோர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் பண்ணினாங்கன்றால் ஆஃப் கோர்ஸ் நாங்க பின்ன அப்படியே வந்து ப்ராபபிலிட்டீஸ் ஷிஃப்ட் பண்ணணும். பட் இப்போதைக்கு இது வந்து ஒரு பேரிஷான சார்ட். ஸோ லெட்ஸ் சி. நான் ஹோப் பண்றேன் உங்களுக்கு இது வேல்யூ தந்தேன்டு. அப்படி இருந்தேன்னா ஒரு ஃபீட்பேக் ஹேப்பியா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். பாய். சி யா.